சென்னை மதுரவாயல் சுங்கச்சாவடி அருகே மாநகர பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணல. சென்னை மதுரவாயல் சுங்கச்சாவடி அருகே நேற்று மாலை அரசு பேருந்து ஒன்று 15 அடி பாலத்தில் இருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பலியானார். இந்த விவகாரம் தொடர்பாக மாநகர பேருந்து ஓட்டுநர் மீது 3 பிரிவின் கீழே கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள். செங்குன்றில் இருந்து நேற்று கேளம்பாக்கம் நோக்கி அரசு மாநகர பேருந்து தடமேன் 104C என்ற பேருந்து தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 15 அடி உயரம் உள்ள பாலத்தில் இருந்து சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் சர்வீஸ் சாலை ஆட்டோவில் இருந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் என்பவர் சம்பவ இடத்திலே பலியானார். மேலும் அரசு மாநகர பேருந்து பயணித்த 30 பயணிகள் 10 பேர் காயமடைந்தார்கள். இது தொடர்பாக கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மாநகர அரசு பேருந்து ஓட்டுநர் ஆரோக்கிய ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் மேற்கொண்டு வந்த நிலையில ஓட்டுநர் காயமடைந்து சிகிச்சையில் இருந்ததனால தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை பேருந்து நடுவே இருசக்கர வாகனம் ஓட்டி குறுக்கே வந்ததால் விபத்தை தவிர்க்க இடது பக்கமாக பேருந்தை திருப்பியதாகவும் அப்பொழுது கட்டுப்பாட்டை இருந்து சர்வீஸ் சாலை மேம்பாலத்திலிருந்து விழுந்து விபத்து நடந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஓட்டுநரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஆட்டோ ஓட்டுநரின் உறவினர்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். மாநகர பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தாரா என்ற முழுமையான விசாரணை நடத்தி போலீசார் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும், உயிரிழந்த தினேஷின் குடும்பத்தினருக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஓட்டுநரிடம் கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.